நீங்க வீக்கா ஃபேன்ஸா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வந்து விஜயை தொட்டு பார்த்துட்டு, ஏங்க உங்களுக்கு டெம்பரேச்சர் வேற அதிகமா இருக்கும் போல, என்ன பண்றதுனே தெரியல. நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு எப்படியும் டாக்டர் வந்து இங்க வர சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காவேரி, நீ வந்து கன்சீவா இருந்த, அதனால நம்ம வந்து டாக்டர் பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்ட்டு நம்ம விசாரிச்சுட்டு வந்தோம். எனக்கு என்ன, அதெல்லாம் இன்னும் 2-3 நாளையில சரியா போயிடும். இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. உங்களுக்கு வேற உடம்பு ரொம்ப கொதிக்குதுங்க, நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து டாக்டருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு, நான் நர்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட அனுப்பிச்சு விடுறேன், நீங்க என்ன டவுட்டோ நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. நான் சில டேப்லெட்ஸ்லாம் வந்துட்டு நான் எழுதி கொடுக்குறேன், அந்த டேப்லெட் மட்டும் போட்டா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. நர்ஸ் வந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு டெம்பரேச்சர் எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க. நர்ஸ் வந்துட்டு, என்ன சார் இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, இப்படியே விட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க இமீடியட்டா டேப்லெட் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் காவேரி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. விஜய் இருந்துகிட்டு, ஏ காவேரி, நீ எதுக்காகவும் பயப்படாத, கண்டிப்பா எனக்கு கூடிய சீக்கிரத்துல அம்மா வந்து சரியா போயிடும். சரிங்க, நர்ஸ் வந்துட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் எடுத்து கொடுக்குறேன், இப்பவே நீங்க டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, எனக்குமே கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மொட்டை மாடிக்கு போறாங்க. காவேரி வந்து நம்மளுக்கு அம்மா போட்டிருக்கப்ப விஜய் வந்து வேப்பிள்ளை எல்லாம் வந்து கட்டி வச்சாரு, ஆனா நம்ம இன்ன வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சுட்டு, நம்ம கொஞ்சம் வேப்பிலையெல்லாம் அரைச்சு தேய்ச்சோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல அம்மா சரியா போயிடும், அதனால நம்ம கொஞ்சம் வேப்பிலையெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சு தேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு இருக்கிறாங்க. நிவின் வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யமுனா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நிவின் போயிட்டு, ஏன் யமுனா, நான் வீட்டுக்கு வர வரைக்கும் நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்காக இங்க வந்த? ஆமாங்க, என்னை கூட்டிட்டு வந்து விடுறதுக்கும் கூட்டிட்டு போறதுக்கும் எனக்கெல்லாம் ஆள் இல்லை, ஆனா அந்த காவேரி அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நீங்க பதட்டமா ஓடிட்டு ஓடியாறீங்கல்ல, அந்த வேலை கூட இன்ன வரைக்கும் எனக்கு செஞ்சதே இல்லை அப்படின்னு சொன்னதும் நிவின் வந்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு, இங்க பாரு யமுனா, எதுக்கு வந்து நீ இந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி பேசுறன்னு எனக்கு தெரியல, நான் இன்ன வரைக்கும் உனக்கு என்ன வேலை செஞ்சதில்ல, எல்லாமே உனக்கும் அதே மாதிரி தானே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யமுனா இருந்துகிட்டு, காவேரி அக்காவை கொண்டுட்டு போய் விட்டீங்க, ஆனா என்கிட்ட ஒரு தடவை கூட பெர்மிஷன் கேட்கல, காவேரி அக்கா சொன்ன உடனே நீங்க கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தீங்கல்ல. ஏ யமுனா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றதுனே தெரியல, அதுதான் காவேரி அக்காவும் விஜயும் வந்துட்டு பிரிஞ்சதே நம்மளால தானே, அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இன்னமே இருக்கு, அதனால அவங்க 2 பேர்த்தையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். அதுக்குதான் நீ வந்து தப்பா பேசிட்டு இருக்க, உன் கண்ணு தப்பா பார்த்தா அது உனக்கு அப்படிதான் தெரியும், நல்லத்தனமா பாரு, அவங்க மேல உனக்கு சந்தேகமே வராது, நானும் உன்கிட்ட எத்தனைதான் தடவை சொல்றதுன்னு தெரியல. யமுனா இருந்துகிட்டு, தயவு செய்து என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, எனக்கு ஓவரா டென்ஷன் ஆகுது, என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. சாரதா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஏ காவேரி, நீ எங்க இருக்க, உனக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் ஓகேவா, நீ என்னமோ சொல்லிக்கிட்டு போன, நானும் சரின்னு சொல்லிட்டு உன்னை தனியா அனுப்பிச்சிட்டேன்டி, எனக்கு மனசு கேட்கவே இல்லை, இப்ப கூட ஒண்ணும் இல்ல காவேரி, நான் வேணா அங்க வரவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு, அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் எல்லா இடத்துக்கும் தனியா தானமா போய்கிட்டு இருக்கிறேன், இது என்னமோ சின்ன குழந்தையாட்டம் நீங்க என்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க. இல்லடி, நீ இந்த பிசினஸ் பத்தி தனியா இருந்து பார்க்கவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடி, நீ சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்ணுவங்கிறதே எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, அம்மா இங்க நான் நல்லாதாம்மா இருக்கேன், அம்மா நீங்க வந்து உங்க உடம்ப பார்த்துட்டு நீங்க வீட்லயே இருந்து கங்காக்காவை பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்கம்மா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போன் கட் பண்ணிடுறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு, ஏன் காவேரி, நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஆனா உங்க வீட்டுல பொய் சொல்லிட்டு நீ என் கூட வந்து இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு, எத்தனை நாளைக்கு தான் காவேரி இப்படியே பொய் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் முடியும்ல, அன்னைக்கு நம்ம 2 பேரும் வீட்லயும் பேசி அன்னைக்கு வந்து எங்க அம்மாவும் என்னை நல்லா புரிஞ்சுப்பாங்க, எங்க அம்மாவே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, காவேரி இவ்வளோ நாளா நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம், இப்ப நீ உன் வீட்டுக்கு போனாலுமே எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும், நீங்க ஒண்ணு இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு வேணா நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் காவேரி, நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு, நீ நல்லா சாப்பிடு, அதை விட்டுட்டு நீ என்னை வந்து கவனிச்சிட்டு இருக்கிற. காவேரி வந்து விஜய்க்காக ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வராங்க. விஜய் அதை வாங்கி குடிக்காம, இங்க பாரு காவேரி, நீ இந்த டம்ளர் ஃபுல்லா குடிச்சு முடி, அதுக்கப்புறம் நான் வேணா குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
காவேரிக்கு கொடுக்குறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இப்ப கூட விஜய்க்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்மளை வந்து எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாரு, ஆனா நம்ம இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட அவரை புரிஞ்சுக்கவே இல்லையே, மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது, காவேரி நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏதோ ஒரு திங்கிங்லேயே இருப்ப போல அப்படின்னு சொன்னதும், இல்லைங்க எனக்கு உங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டனோ அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிச்சே இருக்குங்க. இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்காக நீ வந்து ஒன்னே ஒண்ணு பண்றியா, நீ எதை பத்தியும் யோசிக்காம நம்மளோட குழந்தைய எப்படி நல்லபடியா வெளியில கொண்டுட்டு வரணும் அதை மட்டும் தான் நான் திங்க் பண்றேன், நீ வந்து சந்தோஷமாயிரு, எனக்கு அது போதும். காவேரி வந்து இதை கேட்டுட்டு, சரிங்க இதுக்கு மேல நான் எதை பத்தியும் திங்க் பண்ணவே மாட்டேன், நான் லைஃப் லாங்கா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் உங்க மடியில கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, கண்டிப்பா காவேரி. சாரதா வந்து கங்கா கிட்ட போயிட்டு, ஏன் கங்கா நீ இப்படி இன்னுமே சாப்பிடாம அடம்பிடிச்சிட்டு இருக்கிற, நீ வந்து ஒழுங்கா சாப்பிடணும்ல, உனக்கு நிறைய இனிமேதான் பசி எடுக்கும் அப்படின்னு சொன்னதும் கங்கா இருந்துகிட்டு, அம்மா இல்லம்மா, காவேரி வந்து நம்ம குடும்பத்துக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா, அதை நினைச்சா எனக்கு சாப்பாடு சாப்பிடணும் போலே எனக்கு தோணலமா அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு, நான் இப்பதாண்டி காவேரி கிட்ட பேசிட்டே வந்தேன், எனக்கு நீ அங்க இருக்கிறது மனசு சரியில்லை, நானும் உன் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆனா காவேரி வந்துட்டு நீ கங்காக்காவை பார்த்துட்டு வீட்லயே இருன்னு சொல்லிட்டா, அதனால என்ன பண்றதுனே தெரியாம நானும் இருக்கேன்டி. கங்கா இருந்துகிட்டு, அம்மா பாத்தீங்களா இப்ப கூட உங்க உடம்பையும் பார்த்துட்டு கங்காக்காவையும் பார்த்துக்கோன்னு மட்டும்தான் சொல்றா, அவளை பத்தி அவ திங்க் பண்ணவே இல்லம்மா. அம்மா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், காவேரிக்கு வந்து விஜய் ரொம்பவே பிடிக்குமா, ஆனா விஜய் கூடவே சேர்த்து வச்சா அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பா, ஆனா ஏமா நீங்க மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கலாம் இல்லடி, நீ நல்லா யோசிச்சு பாரு, அந்த வெண்ணிலா விஷயத்துல பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்குது, இந்த டைம்ல நான் விஜய் தம்பியோட அனுப்பி வச்சோம் அப்படின்னா இன்னுமே பிரச்சனை அதிகமா தான் ஆகும், அதனாலதான் நானே என்ன பண்றதுனே தெரியாம அவ இஷ்டம்னு சொல்லிட்டேன். அவளுக்கே வந்து இப்ப புரிஞ்சிருக்கும், வெண்ணிலா விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவ வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னா நம்மளே வந்து விஜய் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் அவ யோசிச்சு வச்சிருப்பா. அந்த டைம்ல குமரன் வந்துட்டு, அத்தை அப்பளம் போடுறதுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா வந்து சாந்தி சொன்னதை மனசுக்குள்ள எடுத்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி, நாங்களே எல்லா வேலையும் பார்த்துப்போம், அதான் காவேரியுமே வேலைக்கு 2 ஆள் போட்டுட்டு தானே அவளும் அவ வேலைக்காக எங்கேயோ வெளியில போயிருக்கா, அதெல்லாம் பார்த்துப்போ தம்பி, நீங்க உங்க வேலையை பாருங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. குமரன் போயிட்டு கங்கா கிட்ட, ஏன் கங்கா எங்க அம்மா பேசினது இன்னும் அத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்களோ, அதனாலதான் இப்படி பேசினாங்களோ, எனக்கு வேற மனசு கஷ்டமா இருக்குது கங்கா, நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல எங்க அம்மாக்கு பதில. அப்படிலாம் இல்லைங்க, நம்ம தோசை சுடும் போதே உங்க அம்மா வந்து பார்த்ததே எனக்கு இன்னும் மனசு உறுத்தலா இருக்குங்க, இதை வேற என்னைக்கு சொல்லி காமிப்பாங்களோ தெரியல, அதனால எங்க அம்மாவும் இதுக்கு மேல எதுக்கு வேலை வாங்கிட்டு, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட, ஏங்க உங்களுக்கு அம்மா சரியானதுக்கு அப்புறம் நம்ம இப்படியே இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த வெண்ணிலா மாமாவை வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுங்க, அவங்க நம்ம கண்ணில் சிக்கினா மட்டும்தான் எந்த உண்மையா இருந்தாலும் வெளியில வரும். ஆமா காவேரி, நானும் இதுதான் யோசிச்சிருக்கேன், கண்டிப்பா எனக்கு அம்மா சரியானதுக்கு அப்புறம் வெளியில போய் போலீஸ்க்கே பயப்படாம தேடி கண்டுபிடிக்கலான்னு தான் இருக்கிறேன், அந்த போலீஸ்க்கு பயந்து நான் இப்படியே இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. காவேரியும் விஜயும் அடுத்த கட்ட முடிவு என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.